தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை, துதி, கனம் உண்டாவதாக. தேவனுடைய சித்தத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். கலாத்தியர் 1 வசனம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு பிதா தன்னுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்தாரு. அங்கே பிதாவினுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக குமாரன் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின்று விடுவிக்கும்படிக்கு அவர் தம்மை தாமே எங்களுக்காக கொடுத்தார். இயேசு இந்த பொல்லாத பாவத்திலிருந்து, இந்த பொல்லாத அக்கிரமத்திலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று பிதா குமாரனை கொடுத்தாரு. குமாரன் தன்னை தாமே எங்களுக்காக கொடுத்தாரு. அந்த வெளியேறப்பெற்ற அந்த இரத்தத்தினால, அந்த ஜீவனால, அந்த பாடுகளினால இந்த நாளிலும் ரட்சிக்கப்பட்டோம். தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் பெற்றுக்கொண்டோம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம். எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நாங்க தேவனுடைய சித்தம் என்ன என்று தெரிந்து அந்த சித்தத்தின்படி நாங்கள் செய்து வாழ்ந்து அந்த சித்தத்திற்காக எங்களை நாங்களே தேவனுக்கு நேராக ஒப்பு கொடுக்கிற, தேவனுடைய சித்தத்திற்காக எங்களை இழக்கிற, அவருடைய சித்தத்திற்காக பாடு அனுபவிக்கிற வாழ்க்கை வாழுவதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோமா, வாழுகிறோமா, நானும் நீங்களும் என்று தேவ சமூகத்துல நாங்கள் எங்களை சிந்திக்க வேண்டும். தேவனிடத்துல வருகிறோம், என்னத்துக்கு வருகிறோம்? ஆசீர்வாதங்களுக்காக, சமாதானத்துக்காக, சந்தோஷத்துக்காக, நல்லா இருக்கணுன்றதுக்காக, அவருடைய நாமத்தை வைத்து நாங்க பெரியாள எங்களை காட்டுவதற்காக, எங்களை உயர்த்துவதற்காக தான் தேவனிடத்தில் அநேகர் வருகிறதை நாங்கள் காட்டுகிறோம். ஆனால் அவருடைய பிரதான சித்தம் என்ன என்று அறிந்து அந்த சித்தம் எப்படியாவது நிறைவேற வேண்டும் என்று தன்னை தானே தேவனுக்காக, சித்தத்துக்காக ஒப்பு கொடுக்கிறவர்களாக தேவ சமூகத்திலே நாங்கள் வருகிறோமா, நானும் நீங்களும் என்று கேட்போமானால் இல்லை என்பதுதான் அநேகரிடத்திலிருந்து வருகிற பதில். அப்படி இல்லாதபடி தேவ ஆவியானவர் தேவ சித்தம் செய்யத்தக்கதாக தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென்.